வணக்கம், நான் உங்க ஷெஃப் முரளிதரன். வெல்கம் டு செஃப் மெட்ராஸ் முரளி கிச்சன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டிஷ் வந்து என்ன அப்படின்னா ஸ்பிரிங் ரோல். இந்த ஸ்பிரிங் ரோல் எப்படி செய்யறது, இதுக்கு என்னென்ன தேவையான பொருட்கள் அப்படிங்கறத பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த ஸ்பிரிங் ரோலை பொறுத்த வரைக்கும் நாம வந்து 3 விதமா நம்ம செய்யலாம். எப்படி அப்படின்னா, ஒண்ணு வந்து நாம வந்து டோ ரெடி பண்ணி, அதாவது வந்து மைதா மாவை வந்து பிசைஞ்சு நாம சப்பாத்தி தீத்துற மாதிரி தீத்தி அதை தவால போட்டு பண்றது ஒரு மெத்தடு. இன்னொரு மெத்தடு அப்படின்னா, நாம அதே மாவை நாம வந்து பூரி மாதிரி தீத்தி அந்த பூரி மாவுல ரொம்ப மெல்லிசா தீத்தி அதுல ஃபில்லிங் ரெடி பண்ணி அதுல நாம வந்து பேஸ்ட் பண்ணி பண்றது ஒரு மெத்தடு. மூணாவது மெத்தடு என்ன அப்படின்னா, வெறும் மைதா மாவு கூட நாம என்ன பண்ணணும் அப்படின்னா, எக் ஆட் பண்ணி ஆயில் ஆட் பண்ணி அதை ரொம்ப நல்லா தின்னா நம்ம வந்து மாவை கரைச்சி அதை வந்து பேன் இருக்கு இல்லையா, நம்ம அந்த எக் போடுற நான்ஸ்டிக் பேன்ல வந்து நாம ஆயில் பண்ணாம அந்த பேன்லயே மாவை ஊத்தி நாம ஷீட் ரெடி பண்றது மூணாவது மெத்தடு. ஸோ இதுல ஸ்பிரிங் ரோலை பொறுத்த வரைக்கும் 3 விதமான மெத்தட்ல நாம செய்யலாம். பட் இன்னைக்கு நான் வந்து உங்களுக்கு எப்படி செஞ்சு காட்டியிருக்கேன் அப்படின்னா, 2 விதமான ஷீட்ல, அதாவது வந்து தவால போட்டு எடுக்கிற ஒரு மெத்தடு, அடுத்தது டைரக்டா நாம பண்ற மெத்தடு. ஸோ இந்த 2 மெத்தட்ல உங்களுக்கு எது ஈஸியான மெத்தடோ அதுல பண்ணலாம். கோஸ் 100 கிராம், பீன்ஸ் 5, கேரட் பெரியதாக 1, சோயா சாஸ் 1 டேபிள் ஸ்பூன், வெங்காயம் பெரியதாக 1, சில்லி சாஸ் அரை டேபிள் ஸ்பூன், ஒயிட் பெப்பர் பவுடர் 1 டேபிள் ஸ்பூன், பூண்டு 10 நம்பர், 3 கலர் குடமிளகாய் சிறிதளவு, இஞ்சி சிறிதளவு, ஆயில் பொரிக்க தேவையான அளவு, சால்ட் தேவையான அளவு. இப்போ நாம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா, இந்த கரண்டியால, அதாவது இது வந்து உங்களுக்கு வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் இருக்கும். இந்த 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் ஆயில போட்டுட்டு ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்றேன் அப்படின்னா, இந்த கார்லிக்கை வந்து நான் ஆட் பண்றேன். ஸோ இந்த கார்லிக்கை நம்ம வந்து ஆட் பண்ணிட்டு அது கூடயே இஞ்சி, ஸோ இந்த இஞ்சியையும் நான் ஆட் பண்றேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதுக்கு போடக்கூடாது. ஸோ இந்த மாதிரி போட்டிங்க அப்படின்னா அந்த கிரன்ச் அப்படிங்கிறது நல்லா இருக்கும். அதுக்காக தான் இப்படி போடுறது. உங்களுக்கு இல்லை எனக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் தான் போடுவேன் அப்படின்னா அது உங்களுடைய விருப்பத்தை சேர்றது. இப்போ இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து இதை மாதிரி வதங்கிடுச்சு. இந்த நேரத்தில் நீங்கள் என்ன பண்ணுங்க, ஃபர்ஸ்ட் இந்த வெங்காயத்தை ஆட் பண்ணுங்க. இந்த வெங்காயத்தை நான் எப்படி ஜூலியன் மாதிரி கட் பண்ணியிருக்கேன் பாருங்க. ஸோ இந்த வெங்காயத்தை ஜூலியன் மாதிரி கட் பண்ணதை இப்படி போட்டு வதக்குங்க. வதக்கிட்டு காய்கறிகள் வந்து ரொம்ப வதங்கக்கூடாது. அதாவது வந்து கடிக்கும் போது கருக்குன்னு இருக்குமா, அதாவது கிரன்ச் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி இருக்கணும் இந்த ஸ்பிரிங் ரோலை பொறுத்த வரைக்கும். அப்படி இருந்தால் தான் ஸ்பிரிங் ரோல் அப்படிங்கிறது. இப்போ அடுத்தது நாம வந்து கேரட்டு. ஸோ இந்த கேரட்டையும் இதில் ஆட் பண்ணியாச்சு. அடுத்தது பீன்ஸு. ஸோ இந்த பீன்ஸையும் நான் வந்து இதில் ஆட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ இது எல்லாமே உங்களுக்கு வந்து தண்ணி விடணும். காய்கறிகள் வந்து தண்ணி விட்டுரும். அதுக்காக தான் நாம் வந்து என்ன பண்ணணும்னா, ரொம்ப நேரம் வதக்காம இந்த மாதிரி போட்ட உடனேயே எல்லா காய்கறிகளும் நாம வதக்கிற காரணம் இந்த மாதிரி. அதுக்காக தான் இப்போ இப்படி போட்டோம் இல்லையா. அடுத்தது நீங்க என்ன பண்ணுங்க, இதுல 3 கலர் குடமிளகா, நான் 3 கலர் குடமிளகாவையும் நான் ஆட் பண்ணிட்டேன். எனக்கு 3 கலர் குடமிளகா கிடைக்கல, சப்போஸ் எனக்கு வந்து 1 கலர் தான் கிடைச்சிருக்கு அப்படின்னா கிரீன் கலர் மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். அது உங்களுடைய விருப்பத்தை சேர்ந்தது தான். அதே மாதிரி காய்கறிகளை நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நீட் வாக்கில் கட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி கட் பண்ணாலும் கட் பண்ணலாம். ஒரு சில பேர் வந்து கிரேட் பண்ணுவாங்க, அப்படியும் பண்ணலாம். பட் இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு என்னென்னா, சாப்பிடும்போது அந்த காய்கறிகள் ஃப்ரை ஆகிட்டு கடிச்சு சாப்பிடும்போது நல்லா இருக்கும். அதுக்காக தான் இந்த மாதிரி வெட்டுறதே தவிர மற்றபடி வேற ஒரு பர்பஸ்க்காகவும் கிடையாது. இப்போ இதில் நான் வந்து கோஸை எப்படி வெட்டிருக்கேன் பாருங்க. இப்போ நாம கோஸையும் போட்டாச்சு, கோஸையும் போட்டு ஆட் பண்ணியாச்சு. இப்போ இதுல நாம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஆல்ரெடி மாவுல நாம வந்து சால்ட் போடுவோம். இருந்தாலும் இந்த காய்கறிகளுக்கு தகுந்த மாதிரி நாம சால்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ சால்ட்டை ஆட் பண்ணிட்டு அடுத்தது வந்து நான் வந்து ஒயிட் பெப்பர் பவுடரை ஆட் பண்ணுறேன். பிளாக் பெப்பர் பவுடர் தான் கிடைக்குது எனக்கு அப்படின்னீங்கன்னா அதையும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்தது சில்லி சாஸ். ஸோ சில்லி சாஸ் வந்து மஸ்ட்டு கிடையாது, உங்களுக்கு சில்லி வேணாலும் போடலாம், தப்பு கிடையாது. இப்போ நான் இதெல்லாம் போட்டிருக்கேன். இப்போ இந்த சால்ட்டும் போட்டாச்சு, சில்லி சாஸ் போட்டாச்சு, பெப்பர் பவுடரும் போட்டாச்சு. ஸோ இப்போ இந்த நேரத்தில் அந்த காய்கறிகள் வதங்கும் போது ஒரு வாசனை வரும், அந்த பச்சை வாசனை மாதிரி. அதுதான் நமக்கு மசாலா வந்து ரெடி ஆயிடுச்சு அப்படிங்கிற அர்த்தமே. இப்போ பாருங்க, வந்து காய்கறிகள் எல்லாமே நமக்கு போட்டது எப்படி கொஞ்சம் வதங்கின மாதிரி இருக்கு பாருங்க. அதாவது வந்து அளவுகள் குறைஞ்சிருக்கு. ஸோ இந்த அளவுகள் குறைஞ்ச பிறகு நாம இந்த சோயா சாஸ் இருக்கு பார்த்தீங்களா, சோயா சாஸ் வந்து நிறையா ஊற்றிடாதீங்க, கொஞ்சமாக ஊற்றுங்க போதும். ஸோ இந்த காய்கறிகள் கொஞ்சம் பார்த்தா
வதங்கி வதங்காத மாதிரி தான் இருக்கணும். அதாவது கிரன்ச் அப்படிங்கறது நல்லா நீங்க புரிஞ்சுக்கணும். ஸ்ப்ரிங் ரோலை பொறுத்த வரைக்கும் அப்படிதான் இருக்கணும். அப்பதான் நல்லா இருக்கும். இப்போ இந்த மசாலாஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. மசாலா ரெடி. இப்போ நம்ம அடுத்தது வந்து இது வந்து ஷீட் எப்படி பண்றது அப்படிங்கறத காட்டுறேன். இப்போ நான் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா மைதா மாவு வந்து ஒரு 1/4 கிலோ எடுத்திருக்கேன். இப்போ பாருங்க, நான் மைதா மாவு எடுத்திருக்கேன். இதுக்கு சால்ட். ஸோ இந்த சால்ட் வந்து லைட்டா இருந்தா போதும். ஏன்னா நம்ம வெஜிடபிள்ஸ்ல வேற சால்ட் போட்டிருக்கோம். அதனால சால்ட் வந்து லைட்டா போட்டுக்கோங்க. போட்டுட்டு இப்போ இதை பாருங்க, நான் வந்து தண்ணி வந்து கம்மியாக தான் ஊற்றுறோம். நம்ம பரோட்டா மாவு எப்படி பிசைவோம் அதை விட டைட்டாக பிசையணும். இப்போ இதை ஃபுல்லாக உங்களுக்கு பிசைஞ்சிட்டு நான் காட்டுறேன். இப்போ பாருங்க, மாவை நான் வந்து எப்படி நல்லா டோ ரெடி பண்ணிட்டேன். ஸோ இந்த டோ ரெடி பண்ணிட்டு இதை வந்து நம்ம என்ன பண்ணோம், நம்ம பூரி மாதிரி பண்ணி அதை வந்து ஷீட் ரெடி பண்ண போகிறோம். இப்போ இது வந்து ஒரு 10 நிமிஷம் ஊறட்டும், நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ என்ன பண்ணுங்க, மாவை பிசைஞ்சாச்சு இல்லையா, நம்ம பிசைஞ்சிட்டு இந்த மாதிரி ரோல் பண்ணிட்டு நம்ம பூரிக்கு எப்படி சின்ன சின்னதாக நம்ம தீத்திப்போம் அந்த மாதிரி நீங்கள் வந்து உங்களுக்கு தேவையான சைஸில் நீங்கள் வந்து மாவை வந்து கட் பண்ணிக்கோங்க. இப்போ கட் பண்ணிட்டு இதை வந்து நம்ம வந்து பூரி மாதிரி தீத்த போறோம். அதையும் உங்களுக்கு நான் காட்டுறேன். இப்போ நாம வந்து என்ன பண்ணோம், இந்த மாதிரி அழகா வந்து பீஸ் போறதுக்கு முன்னாடி நீங்க என்ன பண்ணுங்க, மைதா மாவை துவச்சிக்கோங்க. துவச்சிக்கிட்டு இதை வந்து பூரி மாதிரி நல்ல அழகா வந்து சப்பாத்தி அளவுக்கு நல்ல பெருசா தீத்தணும். அதாவது இந்த ஷீட் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ மெல்லிசா இருக்கோ அவ்வளோக்கு எவ்வளோ நமக்கு வந்து ஃப்ரை ஆகும்போது ஈஸியா வந்து உங்களுக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா நல்ல கிறிஸ்ப்னஸ் கிடைக்கும். அதோட இல்லாம ஈஸியா நல்லா ஃப்ரை ஆகும். இல்லை அப்படின்னா மேல வந்து ஒரு ஹார்ட்னஸ் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதோட இல்லாம ஷீட் வந்து நல்லாவும் இருக்காது. அதுக்காக நீங்க முடிஞ்ச அளவுக்கு நல்ல எவ்வளோக்கு எவ்வளோ மெல்லிசா தீத்த முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ மெல்லிசா தீத்துங்க. இந்த ஷீட்டை வந்து தீத்துட்டு அதை வந்து கீழையும் போடுறது, அதுக்கு மேலையும் மைதா மாவை ஆட் பண்ணணும். அப்போதான் ஒரு ஷீட்டோட ஒரு ஷீட் வந்து ஒட்டாது. ஏன்னா நம்ம அடுத்தது தவால போட போறோம். ஸோ தவால போடும்போதும் நமக்கு வந்து நல்ல அழகா வந்து மெல்லிசா வந்து ஃப்ரை ஆனிச்சு அப்படின்னா சூப்பரா இருக்கும். இப்போ பாருங்க, நல்லா வந்து நான் எப்படி வந்து முடிஞ்ச அளவுக்கு மாவு தீத்தி தான் நான் தீத்துறேன். இப்போ பாருங்க, உங்களுக்கு என் கை தெரியும் நினைக்கிறேன். நான் கீழே இருக்க என்னுடைய கை தெரியுது பாருங்க. அப்படி இல்லைன்னா நீங்க என்ன பண்ணுங்க, இந்த மாவை மேல் மாவை இப்படி பண்ணீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நல்லா வந்து மெல்லிசா வர்ற மாதிரி வரும். ஸோ இது மாதிரி தான் நம்ம ஆல்ரெடி சமோசாக்கு வந்து போடும்போதும் இப்படி தான் போட்டிருக்கோம். இந்த மாதிரி தான் இருக்கணும். இப்போ இந்த ஷீட்டை வந்து பூரா நான் உங்களுக்கு அடுக்கிட்டு நான் காட்டுறேன். இப்போ பாருங்க, நாம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா எவ்வளவு அருமையா வந்து மெல்லிசா வந்து இந்த ஷீட் வந்து ரெடி பண்ணிருக்கோம். இந்த ஷீட் வந்து ஒவ்வொரு ஷீட்டு மேலேயும் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ஒட்டாம இருக்கிறதுக்கு நாம வந்து மைதா மாவை ஆட் பண்ணோம். ஸோ இதை மைதா மாவை ஆட் பண்ணிட்டு இந்த ஷீட்டை ஒவ்வொன்றா இப்படி மேலே வைங்க. ஸோ இப்போ இந்த ஷீட் வச்சிங்க அப்படின்னாலே உங்களுக்கு எவ்வளோ மெல்லிசா இருக்கு அப்படிங்கிறது என்னுடைய கையிலே பார்த்தீங்கன்னாலே தெரியும். ஸோ இப்போ இது பூராத்தையும் நாம வந்து அழகாக வந்து தீத்தின ஷீட் எல்லாத்தையும் இப்படி வச்சிடலாம். இப்படி வைக்கும் போதே நம்ம வந்து ஒவ்வொரு ஷீட்டுக்கும் மேலேயும் மைதா மாவு அல்லது ஆயில் வேணாலும் நீங்க அப்ளை பண்ணலாம். ஸோ இப்போ ஃபுல்லா வந்து தீத்தியாச்சு. இதை வந்து நமக்கு வந்து அழகா வேணும் அப்படின்னா நீங்க 4 கார்னர் கட் பண்ணிட்டு ரோல் பண்ணலாம். இல்லை அப்படின்னா உங்களுக்கு ருமாலி ரொட்டி எப்படி பண்ணுவாங்க அந்த மாதிரி தவால வந்து பண்ணியும் பண்ணலாம். இப்போ வந்து உங்களுக்கு வந்து ஒரு 2 வந்து தவால போட்டு எப்படி பண்றது அப்படிங்கறதையும் நான் காட்டுறேன். இப்போ இந்த தவா வந்து நம்ம வந்து கிளீனா வச்சிருக்கோம். இந்த தவா வந்து நல்லா சூடாயிருக்கு. சூடான நேரத்துல நீங்க என்ன பண்ணுங்க, இந்த ஷீட்டை வந்து இப்படி போடுங்க. போடும்போதே கொஞ்சம் நீங்க கைகள்லயே இப்படி பண்ணலாம். ஸோ வந்து நமக்கு வந்து மிதமான சூடு இருந்தா போதுமானது. இப்போ இந்த சூடு வந்து கொஞ்சம் கொஞ்சமா இந்த மேல வந்து பபுள்ஸ் வர ஆரம்பிக்கும். அப்போ நாம திருப்பிக்கலாம். இப்போ இது பாருங்க, இந்த ஷீட்ல வந்து லைட்டா வந்து மேல தூக்க ஆரம்பிக்குது. இப்போ இதுல வந்து சின்ன சின்ன பபுள்ஸ் வருது இல்லையா. ஸோ இந்த பபுள்ஸ் வரும்போதே நாம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த மாதிரி வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து இப்படி அழுத்தி விட்டீங்க அப்படின்னா இந்த பபுள்ஸ் வர்றது வந்து கொஞ்சம் குக் ஆகணும். அதாவது வந்து ஆஃப் அளவுக்கு டன் குக் ஆனா போதுமானது. அப்பதான் வந்து கரெக்டா இருக்கும். இல்லைன்னா இந்த ஷீட் வந்து நம்ம வந்து ஆயிலும் போடல, வெறும்னா அதாவது ரஃபா இருக்கிற மாதிரி தான் இருக்கும். அதுக்காக நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா கொஞ்சம் நல்லா வந்து லைட்டா ரோஸ்ட் பண்ணா போதுமானது. இப்போ பாருங்க, நல்லா குக் ஆயிடுச்சு. இதை நான் வந்து என்ன பண்றேன், இந்த ஷீட்டை எடுத்துட்டேன். அடுத்த ஷீட் நான் போடுறேன் பாருங்க. ஸோ இப்போ இந்த ஷீட் வந்து இதை மாதிரி போட்டு எடுத்துக்கிட்டா நமக்கு வந்து ஈஸியா இருக்கும். அதாவது வந்து ரொம்ப குக்கே ஆகக்கூடாது. ஸோ இப்போ இந்த பபுள்ஸ் வந்துருச்சு, நான் இதை எடுத்துட்டேன். இப்போ நான் வந்து உங்களுக்கு 2 சாதாரணமா பண்ற மாதிரியும் உங்களுக்கு நான் காட்டுவேன். இப்போ இதுல வந்து நம்ம முடிச்சாச்சு. இதை வந்து ஷீட்டை நம்ம பேக் பண்ணும்போது காட்டுறேன். இப்போ நான் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா ஒரு ஷீட் வந்து ரெடி பண்ணிருக்கேன். இது வந்து தோசை தவால குக் பண்ணாத ஷீட். இந்த ஷீட்ல நாம என்ன பண்ண போறோம் அப்படின்னா மசாலா வச்சுக்க போறோம். இந்த மசாலா வந்து ஆல்ரெடி நம்ம வந்து
ஃபில்லிங் பண்ணது தான். ஸோ வந்து இதை பாருங்க, இப்படி தான் ஃபில்லிங் நீங்கள் பண்ணணும். அதே மாதிரி ஃபில்லிங் பண்ணுறது வந்து நீங்கள் ரொம்ப நிறைய மாவு வந்து வைக்கக்கூடாது. அதே மாதிரி இந்த கேப் ரெண்டும் கொஞ்சம் நல்லா நிறையா இருக்கணும். அப்போ தான் இந்த ஸ்ப்ரிங் ரோல் பண்ணும்போது உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போது இது மாதிரி பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணியிருக்கேன், மைதா மாவு கொஞ்சம் நல்லா வந்து நீர்க்க கரைச்சிருக்கேன். அதை பாருங்க நான் வந்து எப்படி கரைச்சிருக்கேன்னா. ஸோ இது எதுக்கு அப்படின்னா, இந்த ஷீட் வந்து அதாவது வந்து ஒட்டிட்டு பிரியாமல் இருக்கிறதுக்காக நமக்கு இந்த ஷீட் நம்ம பண்ணுறோம். ஸோ இதை பாருங்க நான் வந்து எப்படி தடவுறோம் பார்த்தீங்களா, இந்த மாதிரி அழகாக தடவிக்கணும். ஸோ இந்த ஷீட்டை தடவிட்டு நாம் வந்து முதல்ல வந்து ஃபர்ஸ்ட்டு மைதா மாவை இந்த இது தடவிக்கணும். இப்போது அடுத்தது இதை வந்து இந்த ஷீட்டில் பண்ணும்போதே நம்மளுடைய இந்த விரல் 2 விரல் இருக்குது பார்த்தீங்களா, இதை வச்சு நீங்கள் அழகாக அழுத்திட்டு ஒரு தரம் சுற்றுனீங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும். இப்போது இதன் பிறகு இந்த ஃபில்லிங் பண்ணுற இதை வந்து நல்லா இப்படி தடவிக்கங்க. மாவு வந்து அழகாக வந்து ஃபுல்லாக தடவிட்டு இந்த ஷீட்டை வந்து இதை மாதிரி ஒரு அழகாக வந்து நமக்கு வந்து நீட்டாக வந்து ரோல் பண்ணால் அழகாக தெரியணும். அந்த மாதிரி நீங்கள் ஷீட்டை வந்து மடிச்சுக்கோங்க. இப்போது இதை ஃபுல்லாத்தையும் இப்படி மடிச்சுட்டு இந்த பகுதி நம்ம வந்து இதுதான் வந்து பிரியக்கூடிய பகுதி, இதை வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நல்லா பைண்டிங் அதாவது பண்ணணும். அப்போ தான் கரெக்டாக இருக்கும். இப்போது பாருங்கள் நம்ம வந்து ஸோ ஒட்டியாச்சு. இப்போ இந்த ஸ்ப்ரிங் ரோல் வந்து எப்படி ரெடியாக இருக்கு பாருங்க, இது மாதிரி ஒட்டணும். ஸோ இது எல்லாத்தையுமே வந்து உங்களுக்கு தனித்தனியாக பண்ணணும். இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி உங்களுக்கு எல்லாத்தையும் பண்ணிட்டு நான் காட்டுறேன். இப்போ இவ்வளவு நேரம் நம்ம வந்து இந்த வந்து சாதா ஷீட்ல வந்து பண்ணியிருக்கோம். அதாவது வந்து தவால போடாத வந்து ஸ்ப்ரிங் ரோல் வந்து நம்ம ஒட்டியிருக்கோம். இப்போ இது வந்து நான் என்ன பண்றேன், தவால போட்டு எடுத்ததை உங்களுக்கு பண்ணி காட்டுறேன். இப்போ பாருங்க, இதுக்கும் அதே தான், சேம் தான். நீங்க இந்த ஃபில்லிங் வைக்கிறது வந்து கொஞ்சம் நல்லா வந்து சூப்பரா வைக்கணும். இந்த வச்சுட்டு சுத்துறீங்க பார்த்தீங்களா, இந்த சுத்துறதுல நீங்க எவ்வளோ டைட் பண்றீங்களோ அப்போதான் அந்த வந்து ஸ்ப்ரிங் ரோல் அப்படிங்கிறது பிரியாமையும் அதே சமயம் டைட்டா இருக்கிற மாதிரியும் இருக்கும். இப்போ பாருங்க, நான் வந்து என்ன பண்றேன், ஃபர்ஸ்ட் நாம சொன்ன மாதிரியே அதே மாதிரியே இந்த கைகளில் அழகாக பிடிச்சிக்கிட்டு டைட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் டைட் பண்ணுங்க. டைட் பண்ணீங்க அப்படின்னா இப்போ ஒரு அப்பளத்தில் நம்ம சுத்தின மாதிரி வந்துடும். வந்த பிறகு இதை வந்து நீங்க என்ன பண்ணணும், இதை மாதிரி மடிங்க. ஸோ மடிக்கும்போது இது வந்து என்னன்னா, இந்த தவால போடும்போது கொஞ்சம் அந்த வந்து மேலே காயாத இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து ஈரமான துணியில் நம்ம போட்டு வச்சுருந்தோம் அப்படின்னா மேலே நல்லா இருக்கும். இப்போது பாருங்கள், நான் வந்து என்ன பண்ணுறேன், மறுபடியும் இந்த ஃபில்லிங் மூடுறதுக்கு இந்த ஷீட்டில் மைதா மாவை தடவிக்கிறோம். ஸோ இதை வந்து நீங்கள் வந்து நல்லா அழகாக தடவுனீங்க அப்படின்னா தான் வந்து மாவு பிரியாமல் வரும். இல்லை அப்படின்னா வந்து உங்களுக்கு ஸ்ப்ரிங் ரோல் அப்படிங்கிறது ஒட்டி பிரிஞ்ச மாதிரி ஆகிடும். இப்போ இந்த வந்து ஃபினிஷிங் வந்து அழகா நீங்க தடவி தான் ஓட்டணும். இப்போ நமக்கு வந்து ஒரு தோராயமா வந்து ஒரு 10லேருந்து 12 பீஸ் வந்து இந்த மாதிரி ஃபுல் பீஸ் வந்து நமக்கு வந்திருக்கு. இதை வந்து நாம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃப்ரை பண்ணிட்டு கிராஸ்ல கட் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 24 பீஸ் வர்ற மாதிரி வரும். ஸோ இப்போ இந்த ஸ்ப்ரிங் ரோல் வந்து ரெடியா இருக்கு. இதை நான் வந்து என்ன பண்ண போறேன் அப்படின்னா உங்களுக்கு ஃப்ரை பண்ணி காட்ட போறேன். இப்போ நாம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா ஆயில் வச்சாச்சு. இந்த ஆயில் சூடானதும் நாம என்ன பண்ணணும் அப்படின்னா ஒவ்வொரு ஸ்ப்ரிங் ரோலை இதுல வந்து ஆட் பண்ணுங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு பொறுமையா ஆட் பண்ணுங்க. காரணம் என்னன்னா ஆயில் வந்து மேலே தெரிக்காம இருக்கணும்னா பொறுமையாக இந்த ஓரமாக இப்படி விட்டீங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும். நான் வந்து நிறைய ஆயில் வச்சு கிட்டத்தட்ட ஒரு 5-6 போடுற மாதிரி போடுறேன். நீங்கள் கொஞ்சமாக ஆயில் வச்சு வேணாலும் நீங்கள் போட்டுக்கோங்க, அது உங்களுடைய விருப்பம். இதை பாருங்க, இப்போ நான் வந்து எத்தனை விதமான சேர்த்துருக்கேன் பாருங்க. ஸோ இப்போ இது எல்லாமே நல்லா வந்து ஃப்ரீயாக பொரியணும், அப்போ தான் கரெக்டாக இருக்கும். இப்போது நம்ம போட்டு ஸ்ப்ரிங் ரோல் வந்து போட்டு பொரிய ஆரம்பிச்சிருச்சு. இப்போ தான் வந்து நீங்கள் என்ன பண்ணணும், கொஞ்சம் நைஸாக வந்து இதை மாதிரி நல்லா நீங்கள் அழகாக ஆட்டி விடுங்க. நான் வந்து நிறையா போட்டு பண்ணுறேன். உங்களால் அப்படி பண்ண முடியும் அப்படின்னா நீங்களும் பண்ணலாம். இல்லை அப்படின்னா 2 போட்டு நீங்கள் பண்ணுங்க. சின்ன கடாய் வச்சு வேணாலும் நாம் பொரிக்கலாம். இப்போ இது ஃபுல்லாக பொரியட்டும். உங்களுக்கு பொரிஞ்ச பிறகு காட்டுறேன். இப்போ பாருங்க, நல்லா வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஃப்ரை ஆக ஆரம்பிக்குது. இப்படி நீங்கள் வந்து இதை பண்ணணும். என்ன பண்ணும்போது பொரியும் போதே இப்படி திருப்பி விட்டு நீங்கள் ஃப்ரை பண்ணுங்க. அப்போ வந்து நல்லா ஆகும். அதாவது கீழ் பக்கம் மேல் பக்கம் அப்படிங்கிற மாதிரி நல்லா ஃப்ரை ஆகணும். இல்லை என்னன்னா கீழ் பகுதி மட்டும் சிவப்பாக இருக்கும், மேல் பகுதி
பகுதி வெள்ளையா இருக்க மாதிரி இருக்கும். அதனால நல்லா ஃப்ரை பண்ணுங்க. இப்போ பாருங்க, நல்லா வந்து நாம திருப்பி விட்டு ஃப்ரை பண்ண ஆரம்பிச்சாச்சு. இப்போ இது வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா வெந்தது அப்படின்னா நல்லா இருக்கும். இந்த ஸ்ப்ரிங் ரோலை பொறுத்த வரைக்கும் ஒரு சில இதுல வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நூடுல்ஸை வந்து கொஞ்சம் ஆயில்ல ஃப்ரை பண்ணி இதை வந்து மசாலாவோட சேர்த்து பண்ணுவாங்க. அப்போ என்னன்னா சாப்பிடும்போது இன்னும் கொஞ்சம் அந்த நூடுல்ஸினுடைய கரகரப்பு தன்மையும் நல்லா இருக்கும். அதெல்லாம் வந்து நம்மளுடைய மேற்கொண்டு வேணும் அப்படின்னா பண்ணிக்கிறது தான். இப்போ இது வந்து உங்களுக்கு ஷீட் வந்து தோசை தவாலையும் பண்ணியிருக்கேன், வெறுமனை பண்ணதும் பண்ணியிருக்கேன். எது உங்களுக்கு ஈஸியா பண்ணதோ தெரியுதோ பண்ண முடியுதோ அதை வச்சு நீங்க பண்ணிக்கங்க. இப்போ இந்த ஸ்ப்ரிங் ரோல் வந்து கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் வந்து ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ எடுத்து உங்களுக்கு நான் டிஸ்பிளே காட்டுறேன் பாருங்க. செஃப் மெட்ராஸ் முரளி கிச்சன்ல செஞ்ச இந்த டிஷ்ஷை உங்க வீட்டுல செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்து உங்களுடைய ஃபீட்பேக்கை கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க. இந்த டிஷ் பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது மாதிரி சூப்பரான வேற ஒரு டிஷ்ல வேற எபிசோட்ல உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஷெஃப் முரளிதரன். நன்றி, வணக்கம்.